ओम गुरु ब्रह्मा गुरु विष्णु गुरुदेवो महेश्वराः गुरु साक्षात् परब्रह्म तस्मै ஸ்ரீ குருவே நமோ நமः. பிளே தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ குருமுருள் என்றால் குரு வழியில் குருவை நேசிப்போம், குருவை போற்றுவோம். அன்பார்ந்த குருவாரிஸ் நண்பர்களே, இன்றைக்கு பார்க்கக்கூடிய பலன் எல்லாருமே ஒரு மனிதனா பிறந்தா குரு பகவான் எப்படா நமக்கு நல்லதை கொடுப்பான்னு பார்ப்பீங்க. அப்படிப்பட்ட குரு பயிற்சி பலனை பத்தி ஃபுல்லா டீட்டெயிலா பார்க்க போறோம். வரக்கூடிய குரு பயிற்சி பாத்தீங்கன்னா மே மாசம் 15ஆம் தேதி திருக்கணித முறைப்படி பாத்தீங்கன்னா ரிஷப ராசிலிருந்து மிதுன ராசிக்கு காற்று ராசிக்கு இந்த குரு பகவான் போறார். நல்லா பாருங்க, மிருகசீர 2ஆம் பாவத்துல இருந்து 3ஆம் பாவத்துக்கு அவர் பயிற்சி ஆகிறார். மிருகசீர 3ஆம் பாவத்துல மிதுன ராசிக்கு பயிற்சி ஆகிறார். அதாவது புதனுடைய வீட்டுக்கு குரு, அறிவுடைய வீட்டுக்கு குரு. அப்ப எல்லா உலக ரீதியில அறிவு சம்பந்தப்பட்ட விஷயம் எல்லாமே டெக்னாலஜி பயங்கரமா இருக்கும். அப்படி சொல்லணும் இந்த குரு பயிற்சி. எல்லா தோஷத்தையும் ஒரே நீக்கக்கூடிய ஒரே கிரகம் எதுனா குரு பகவான் மட்டும்தாங்க. ஒரு மனிதனுடைய ஜாதகத்துல எல்லா கிரகம் எட்டு போனாலும் இந்த ஒரு கிரகம் பார்த்தா மட்டும் நல்லதை கொடுக்கும். ஏன்னா குரு பகவான் கெட்ட இடத்துல இருந்தாலும் நல்லதை பண்ணக்கூடிய ஒரே கிரகம் குரு பகவான் மட்டும்தான். அவருடைய பார்வை பயங்கரமா இருக்கும். அதனாலதான் பலனே சொல்லுவாங்க, குரு பார்த்தா ஓடி நன்மை. அதாவது குரு நிக்கக்கூடிய ஒவ்வொரு நட்சத்திரமும் மிருகசீரிடம், திருவாதிரை, புனர்பூசம், மிதுனராசியில போவாரு. அதுக்கு என்ன பலனை கொடுக்க போறா இல்ல கடைசி மட்டும் வீடியோ பாருங்க. நம்ம ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் சரி நம்ம ஒவ்வொரு விதமான பலனை கொடுக்கிறோம். இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோம். அன்பார்ந்த மேசராசி என்பர்களே, பொதுவாக மேசராசி கால புருஷனுடைய 1வது ராசி தாங்க இந்த மேச ராசி. இதுலயுமே பாருங்க ஒரு தைரியமான குணம் மேச ராசி என்பது அதிகமா இருக்கும். இதுலயுமே ஒரு தன்னம்பிக்கை விட மாட்டாங்க மேச ராசிக்காரங்க. இதுலயுமே தன்மானமும் தன்னம்பிக்கை குணமும் நீதியான குணமும் நேர்மையான குணமும் கொண்ட ஒரே ராசி எதுனா அந்த மேச ராசி தாங்க. அப்படிப்பட்ட மேச ராசி என்பவர்களுக்கு வரக்கூடிய எல்லாருமே எதிர்பார்க்கக்கூடிய பயிற்சி குரு பகவானுடைய கிரக பயிற்சி. மே மாதம் 15ஆம் தேதிக்கு அப்புறம் உங்க வாழ்க்கையில என்னென்ன விதி மாறப்போகுது அதுக்கான பயிற்சி தாங்க இந்த குரு பயிற்சி பலன் மேசத்துக்கு பொறுத்தவரை. இதுக்கு முன்னாடி பாருங்க, உங்களுக்கு குரு எத்தனாம் வீட்டு அதிபதி. இப்ப குரு பகவான பாருங்க, உங்களுக்கு எத்தனாம் வீட்டு அதிபதி, நல்ல வரா கெட்ட வரா, எப்போதுமே மேசத்துக்கு ஒரு சுப நட்பலனை கொடுக்கக்கூடிய ஒரே கிரகம் குரு பகவான் மட்டும்தாங்க. ஏன்னா உங்களுக்கு அவர் நட்பு கிரகம். எப்படி 9ஆம் வீட்டு அதிபதி, 12ஆம் வீட்டு அதிபதி. நல்லா பாத்துக்குங்க, உங்களுக்கு 9னா என்ன, நமக்கு கிடைக்கக்கூடிய பொக்கிஷம், நமக்கு கிடைக்கக்கூடிய நல்ல விஷயம், நல்ல காரியம், தந்தை வழி சொத்துக்கள், நம்முடைய ஆன்மீகம், நம்முடைய ஆசைகள் எல்லாமே இந்த 9ஆம் பாவம் தான். ஒரு மனிதனுக்கு 9ஆம் பாவத்துல ஒரு கிரகம் இருந்தா அது நல்ல பலன் அள்ளி 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 கொடுத்துரும். நல்லா பாத்துக்கோங்க, 9ஆம் இடத்துல ஒரு கிரகம் இருந்தா நல்ல பலனை கொடுக்கும். அப்படிப்பட்ட கிரகத்துக்கு அதிபதியானா உங்களுக்கு குரு தான். உங்க ராசிலேருந்து என்னீங்கன்னா 9ஆம் ராசி தனுசு ராசி வரும். அங்கே ஒரு அது குருவாரா. அடுத்து 12ஆம் வீட்டு அதிபதி விரையாதிபதிக்கும் அவர் தான் அதிபதி. இப்ப ஒண்ணும் இல்ல, நம்ம வீடு கட்டணும், விரைய செலவு பண்ணணும், வெளிநாடு போகணும், வெளியூர் போகணும், நல்லா தூங்கணும், தூங்க கூடாதா, இதெல்லாம் பார்க்கணும். இந்த 12ஆம் பாவத்தை பார்ப்பாங்க. அது சுபவரையமா அசுவரையமா இதெல்லாம் இந்த 12ஆம் பாவத்தை பார்க்கணும். ஏன்னா உங்களுக்கு அவர் நட்பு கிரகமா வர்றதுனால, சுபத்தன்மை உடைய கிரகமா வர்றதுனால குரு எப்போதுமே விரைய செலவை யாருக்கு, மேசராசி கொடுக்கப்பட்டார். அப்படிப்பட்ட குரு எங்கே இருக்கிறாரு நல்லா பாத்துங்க. அப்படிப்பட்ட குருபவன் எங்கே நிக்கிறாரு, 3ஆம் இடத்துல வந்து நிக்கிறார். 3ஆம் பாவகத்துல இந்த குரு வர்றார். அதுவும் காற்று ராசிக்கு போறாரு பாருங்க. காற்று ராசிக்கு 3ல குரு போயிட்டாருன்னா நமக்கு எடுக்கக்கூடிய முயற்சியில போய் குரு நிக்கிறார். அப்ப மேசத்துக்கு நல்லதா கெட்டதா, உங்களுடைய வெற்றியில போய் நிக்கிறாரு, உங்களுடைய முயற்சியில போய் நிக்கிறாரு, எல்லா இடத்துலயும் இந்த குரு நிக்கிறார். அப்ப இங்க கெட்ட பலன் சொல்ல முடியுமா, சொல்லவே கூடாது, அவ்வளவுதான். ஏன்னா இதுக்கு முன்னாடி மேசராசி பாருங்க, நான் சொன்ன டேட்ல இருந்து எடுத்து பாத்துக்குங்க. ஏன்னா உங்க ராசி அதிபதி நீசமா இருக்காரு, இது வரைக்கும் நீசமா தான் இருக்கிறார், நான் இல்லைன்னு சொல்லவே கிடையாது. மேஷத்துக்கு செவ்வாய் கடகத்துல நீசமாய் வக்ரமாய் பல கஷ்டத்தை அக்டோபர் மாசம் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டவங்க யாருன்னா மேசராசி. எழுதியே கொடுக்கலாம், எழுதியே நம்ம கொடுக்கலாம் இவ்வளவு கஷ்டப்பட்டாங்க. ஏன்னா உங்களுக்கு ஒரு நிம்மதியான ஒரு தூக்கத்தன்மை இருக்காது. குடும்பத்துல விரைய செலவுகள் நிறைய பேர், மருத்துவ செலவுகள் நிறைய, இட பிரச்சனை, பூமி பிரச்சனை,
குழந்தைகளுக்கு மருத்துவ செலவு, வேலை இல்லை பிரச்சனை, உத்தியோகத்துல பிரச்சனை, படிக்கக்கூடிய மாணவ மாணவிக்குன்னா எதிர்பார்த்த அளவு கல்வி நல்ல ஒரு அனுகூலம் இல்லை அப்படிங்கிற விஷயத்த நிறைய பேருக்கு மேஷத்துக்கு எடுத்துக்கலாம். கேட்டா சொல்லுவாங்களே மேசராசி, ஆமாங்க எனக்கு ஒரு 4 மாசமா என்னுடைய சுச்சுவேஷன் சரியில்லை, சனி பயிற்சின்னு சொன்னாங்க, குரு பயிற்சி, குரு 2 இருக்குன்னு சொன்னாங்க, ஆனா எனக்கு நிறைய எதுவுமே நல்ல பலன் நடக்கலையே, வாழ்க்கையில எதுவுமே நல்லது நடக்கலையே அப்படிங்கிற கம்ப்ளைண்ட் நிறைய வச்சாங்க. ஏன் 1-8 எதிர்பாராத ஒரு கண்டத்தையே பார்த்துட்டு வந்திருப்பாங்க மேசராசி. கேட்டப்ப சொல்லுவாங்களே, தாய்க்கு கண்டமா, இல்ல இடத்துல பிரச்சனையா, இல்ல பூமியில பிரச்சனையா, இல்ல ரொம்ப அலைச்சல் இருந்துச்சா, இல்ல வண்டி வாகனத்துல திடீர்னு செலவு வச்சுச்சா, இதெல்லாம் கேளுங்களே மேசராசிக்காரங்க. ஆமாப்பா, இவ்வளவு ஒரு பிரச்சனையை சந்திச்சாங்க மேசராசிக்காரன். ஒரு நிம்மதி இல்லாத தன்மையை பார்த்தவங்க மேசராசிக்காரங்க. இதுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்க போறார் குரு பகவான். ஏன்னா குரு போகக்கூடிய நட்சத்திரம் உங்களுடைய ராசி அதிபதி நட்சத்திரம் மிருகசீரி நட்சத்திரம் 3ஆம் பாதம் ஒரு பேச்சாகி மிதுனத்துக்கு போறார். அப்ப இங்க நல்லதா கெட்டதா? எப்படி நல்லதா கெட்டதா? நல்ல பலனை அள்ளி கொடுக்கப்படார். முதல் பலனை என்ன சொல்லுவேனா, படிக்காத குழந்தையோட படிப்பு கல்வி இப்ப பயங்கரமா இருக்கும். வரக்கூடிய ரிசல்ட் பாருங்க, இந்த குரு பயிற்சியில பாருங்க, நிறைய பேருக்கு சூப்பரா இருக்கும் பாருங்க. ஏன்னா குரு 3ஆம் இடத்து படிப்பு கல்வி வெற்றியில போய் குரு உட்கார்ந்து இருக்காரு. அப்ப மாணவ மாணவிக்கு 100க்கு 100 மார்க் போடணும். நல்லா படிப்பாங்க, படிக்காத குழந்தை படிக்கும் அப்படிங்கிற விஷயத்த சொல்லணும். ஏன்னா அவர் மிருகசீரத்துல போறாரு. நல்லா பாருங்க, செவ்வாய் உங்களுடைய ராசி அதிபதி சாரத்துல போறாரு. அதனால மேச ராசி கெடுக்கவே மாட்டார். இங்க நிறைய நல்ல பலன் அள்ளி 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 கொடுத்துக்கிட்டே இருப்பாரு பாருங்க மேச ராசிக்காரங்க. ஏன்னா எனக்கு நிறைய அதிக ஜாதகமே கொடுத்தது இந்த மேச ராசிக்காரங்க தான். போன டைம்ல பாருங்க, எனக்கு நிறைய ஜாதகம், சரி சனி பயிற்சியா இருக்கட்டும், இந்த சனி ராகு சுக்கிரன் 3 கிரக பயிற்சியா இருக்கட்டும், அதிக ஜாதகம் கொடுத்துருக்கீங்க. அனைவருக்குமே என்னுடைய தமிழ் கடவுளான பாலசுப்ரமணியன் அருள் கண்டிப்பா கிடைக்குங்க. இப்ப பாருங்க, உங்களுக்கு எதிர்காலம் சூப்பரா இருக்கு. 3, 7, 11 பாக்குறா இருக்குங்க. அவ்வளவுதான், வேற ஒண்ணும் கிடையாது. அப்ப மாணவ மாணவிகளுக்கு நல்லா இருக்கணும் நம்ம அடிச்சே சொல்லலாம். நிறைய பேருக்கு அரசாங்க வேலை கிடைக்குன்னு எழுதியே கொடுக்கலாம். ஏன்னா ராசியில எப்படி பார்த்தாலும் சித்திரை மாசம் உச்சமாவாரு, எப்படி பார்த்தா இங்க சூரிய உச்சம் மேசத்து உச்சமாவாரு. அப்ப அரசாங்க வேலை, அரசு சம்பந்தப்பட்ட படிக்கக்கூடிய மாணவ மாணவி எல்லாத்துக்குமே சூப்பர் ரிசல்ட். மே மாசம் 15ஆம் தேதிக்கு அப்புறம் பாருங்க, வாழ்க்கையே மாறப்போகுது. எப்படி உங்களுடைய லைஃப் ஸ்டைலே மாறப்போகுது. எது சம்பந்தமா படிச்சாலும் சரி, வெளிநாட்டுல படிச்சாலும் சரி, வெளியூர்ல படிச்சாலும், எங்க படிச்சாலும் நீங்க தான் கிங்கு. அதற்கான ஒரு அனுகூலம் உங்களுடைய அமைப்புல இருக்குது. ஜாதகத்துல தசாபதி நல்லா இருந்தா இப்ப டாப்ல வரக்கூடிய ஒரே நபர் யாருன்னா மேச ராசிக்காரங்களா இருப்பாங்க. அதே மாதிரி பாருங்க, எப்படிப்பட்ட ஒரு கோர்ட்டு கேஸ் நடக்குது பாருங்க. மெயினா நான் மெயின் பாயிண்ட்டுக்கே வரல, கோர்ட்டு கேஸ் தான் ஃபர்ஸ்ட் ஒரு முடிவுக்கு வரும். என்னால ஒரு இடத்த வாங்கிட்டேன், இல்ல இடம் வாங்கலாம்னு முயற்சி பண்ணிட்டு இருக்கேன், ஆனா இடம் வாங்க முடியல, அந்த இடத்துல எனக்கு பிரச்சனை இருக்கு, இஷ்யூ இருக்கு. ஒரு சைன் தான், ஒரு சைன் பண்ணா அந்த இடம் பிரச்சனை சால்வ் ஆயிரும். எனக்கு பூர்வீக சொத்துல வழக்கு கிடக்குது, ஏகப்பட்ட வழக்குல நான் பார்த்துக்கிட்டே இருக்கேன். அந்த வழக்குக்கு ஒரு முடிவு கிடைக்குமான்னு எதிர்பார்த்துக்கக்கூடிய மேசராசி என்றதுக்கு இப்ப கிடைக்க போகுது. உங்க பக்கம் தீர்ப்பு கிடைக்கும், வேற ஒண்ணும் கிடையாது. வழக்கு சம்பந்தப்பட்ட பிரச்சனை எல்லாமே ஒரு முடிவுக்கு வரும். குரு பகவான் எங்க பாக்குறாரு, அவர் 7ஆம் இடத்தை பாக்குறாரு. வழக்குனா எந்தது? 3 தான் ஆரம்பம், டாக்குமெண்ட், எழுத்து கணிதம். அந்த பிரச்சனை 3ஆம் இட குரு சரி பண்ணி கொடுத்தாரு. அவர் 7ஆம் இடத்தை பார்த்து 9ஆம் பதம் 11ஆம் நமக்கு கிடைக்கக்கூடிய லாபத்தை பாக்குறாரு. அப்ப எப்படிப்பட்ட ஒரு கோர்ட்டு கேஸ் வழக்கு பிரச்சனையும் உங்களுக்கு முடிவுக்கு வந்துடும். பாத்துக்கங்க மேஷத்தை பொறுத்தவரை. வீடு வாங்கலாம், இடம் வாங்கலாம், பூமி வாங்கலாம், இது எல்லாமே வாங்கிக்கலாம். நிறைய பேருக்கு பாருங்க, திருமணம் நடக்காத அனைவருக்குமே இந்த மாங்கல்யம் இந்த வருஷத்துல மே மாசம் 15ஆம் தேதிக்கிற மாங்கல்ய பாக்கியம் சூப்பரா இருக்கு. ஆண்களாம் சரி, பெண்களாம் சரி. ஏன்னா அவருடைய பார்வை 7ஆம் இடத்தை அவர் 5ஆம் பார்வையா பார்க்க. ஒண்ணு பொதுமக்கள்கிட்ட ஒரு நல்ல பேர் உங்களுக்கு கிடைக்கணும், இல்ல திருமணம் பண்ணணுங்க. காதல் திருமணமா, 2வது 2 திருமணம் ஓகே ஆகும். அப்ப திருமணத்துக்கு 100க்கு 100% மார்க் போலாம். ஏன்னா திருமணத்துல நிறைய கஷ்டத்தை பார்த்தது மேச ராசி. வரன் கிடைக்கல, பெண்ணில் பிரச்சனை, மாப்பிள்ளைட்ட பிரச்சனை, இங்க போன திடீர் கை கூடி வந்துச்சு, எனக்கு திருமணம் நின்றுச்சு சொன்ன கம்ப்ளைண்ட் நிறைய பேரு. இதெல்லாம் இருக்காது. இனிமே திருமண வாழ்க்கை சூப்பரான வாழ்க்கை. குரு பார்க்கிறாரு, காரணம் இல்லாம நான் சொல்ல. அதான் சொல்லல, குரு பார்த்தா கூடி. நம்ம 7ஆம் இடத்தை பார்த்து குரு உங்க திருமண வாழ்க்கையை அமோகமா கொண்டு போறாரு. குழந்தை பாக்கியம் உடனே கிடைக்கும். குழந்தை கல்யாணம் பண்ண உடனே திருமணம், உங்களுக்கு நிறைய பேர் குழந்தை பாக்கியம் கிடைக்கிற அமைப்பு சூப்பரா இருக்கும் இந்த மேஷ ராசி. அடுத்த பார்வை எங்க கொடுக்குறாரு பாருங்க, அவர் பார்வை 9ஆம் இடத்தை பாக்குறாருங்க. தந்தை, தாய், ஆன்மீக சிந்தனை எல்லாமே சூப்பரா இருக்கும். உங்களுக்கு வெளிநாடு, வெளியூர் வேலையில மாற போறீங்க, வேலையில ப்ரொமோஷனுக்கு வெயிட் பண்றீங்க பாத்தீங்கன்னா, நிறைய பேருக்கு வெளிநாட்டுல வெளியூர்ல அவங்க எல்லாம் ப்ரொமோஷன் கிடைக்கும்.
இந்த குரு பகவானுடைய பெயர்ச்சியால வேலை உத்தியோகத்துக்கு எந்த ஒரு தடையும் இல்லை. ஒண்ணு கடன் அடைப்பீங்க, இல்ல வேலை உத்தியோக பிரச்சனை தீரும், நிரந்தரமான ஒரு வருமான இன்கம் சூப்பரா இருக்கும் இந்த மேச ராசி. அப்படிப்பட்ட அந்த அமைப்புல அழகா விடும். அது மாதிரி லாபம் வருமானம் பயங்கரமா இருக்கும். பெருங்கொண்ட பணம், லாபம், இன்கம் இது எல்லாமே சூப்பரா அமைச்சு கூட. இப்ப நகையோ பணமோ பொருளாதார வளர்ச்சியோ நீங்க பெரிய லெவலுக்கு வரணும் பார்த்துக்கோங்க இந்த மேசராசி என்பவர்கள். இதெல்லாம் சூப்பரா பர்ஃபெக்டா வேலை செய்யுது. உடம்பு ஆரோக்கியம் ஃபர்ஸ்ட், ஹெல்த் நல்லா இருக்கும். நல்லா பார்த்துக்கோங்க. நீங்க எங்கே போயினா லோன் கேளுங்களேன். இப்ப தனியார் பேங்க்ல கேட்குறீங்க, கவர்மெண்ட் பேங்க்ல கேட்கலாம், அந்த லோன் தான் உங்களுக்கு சேங்ஷன் ஆகக்கூடிய அமைப்பு அதிகமா இருக்குது பார்த்துக்கோங்க. வெளிநாடு வெளியூர் வாழ்க்கை சூப்பரா இருக்கும். வெளிநாட்டில் நிறைய பேர் வேலையில நிறைய இடத்துக்கு ப்ரமோஷன் போகக்கூடிய தகுதி உங்களுக்கு வருது. தொழில் பண்றவங்க தைரியமா தொழில குதிச்சிருங்க. ஏன் அப்படின்னா உங்களுக்கு விரைய சனி வந்தாலும் இங்க பாதிக்காது. நீங்க எல்லாரும் வருத்தப்படுறது என்னன்னா இந்த விரைய சனி வந்துச்சு. குரு உங்களுக்கு பக்கவலமா இருக்கிறாரு. சனி பவன் ஜாதகம் நல்லா இருந்தா இப்ப தொழில பார்த்து ஸ்டார்ட் பண்ணுங்க. சனி பவன் நல்லா இருக்கணும் ஜாதகத்துல. மெயினா ஜாதகத்தை பார்த்து தான் தொழில இறங்கணும் மேச ராசிக்காரங்க. இறங்கி பாருங்க, இப்ப குரு உங்களுக்கு அள்ளி கொடுத்துருவாரு. அப்ப தொழிலும் நல்ல ஒரு அனுகூலத்தை கொடுக்கும், வெளிநாடு வெளியூரும் நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்குது. அரசியல் ஃபீல்டு, அரசாங்கம் ரெண்டுமே சூப்பரா இருக்கும், எழுதியே கொடுக்கலாம். லாட்ரி யோகம் இப்ப எடுங்க மேச ராசிக்காரங்க. அடிச்சுன்னா சூப்பரா அடிங்க. வெளியே இதுக்காண்டி இதுலயே பணத்தை போட்டு வரைய பண்ணிடாதீங்க தயவு செய்து. உங்க ஜாதகத்துல அந்த யோகம் இருக்கும். எடுத்தீங்கன்னா லாட்ரி யோகம் கண்டிப்பா இருக்கு. பெண்களுக்கு எல்லாமே இருக்கும். நெருப்பு சார்ந்த துறை, மருத்துவத்துறையில சாதிக்கலாம் மேச ராசிக்காரங்க. அடுத்து டீச்சிங் லைன்ல சாதிக்கலாம். பெரிய பெரிய டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்ல விஷயத்துல சாதிக்கலாம். வண்டி வாகன பிசினஸ் சாதிக்கலாம். ரியல் எஸ்டேட் பிசினஸ் சாதிக்கலாம். இரும்பு சார்ந்த துறை, நெருப்பு சார்ந்த துறை, எழுத்துக்கணித சம்பந்தப்பட்ட துறை, மெயினமா ஷேர் மார்க்கெட்டிங் பிசினஸ், கமிஷன் ஏஜென்சி பிசினஸ் எல்லாமே சூப்பரா இருக்கும். அப்ப மேஷத்துக்கு இந்த குரு பகவானுடைய பயிற்சி விரைய சனி வந்தாலும் அந்த விரைய சனியை சமாளிக்கக்கூடிய தைரிய கெப்பாசிட்டி உங்களுக்குள்ள இருக்கு. இதான் மேஷத்துக்கு கடக்கூடிய இந்த குரு பகவானுடைய பயிற்சி. இப்ப நட்சத்திர பலனுக்குள்ள போவோம். நான் தான் சொன்ன நட்சத்திரத்துக்கு நான் பலன் கொடுப்பேன். அஸ்வினி நட்சத்திரம் எப்படி பார்த்தாலும் 5ஆம் இடத்துல கேது வந்தாரு. பயப்படாதீங்க, உங்க வீட்டுல சுபகாரியம் நடக்க போகுது இந்த குரு பயிற்சியால. காதல் திருமணமா, 2வது திருமணமா, திருமணத்துல பகையா தடையா எல்லாமே சரியாக போகுது. திருமணம் நல்லா இருக்கும், குடும்பத்தில் நல்லா இருக்கும், படிப்பு கல்வி நல்லா இருக்கும், வேலை உத்தியோகத்துல ப்ரொமோஷன் ஆகும், வேலை கிடைக்காத வேலை கிடைக்கும், கடன் பிரச்சனை தீரும், உடம்பு ஆரோக்கியம் நல்லா இருக்கும், நல்லா ஹெல்த்தியா இருப்பீங்க, ஒரு சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை வாழ போறீங்க அஸ்வினில பிறந்தவங்க. அடுத்து பாத்தீங்கன்னா பரணேஸ்வரர் பிறந்தவங்க. எப்போதுமே ஃபேமிலி, குடும்பம் இதை பத்தி சிந்திச்சுட்டு இருப்பீங்க. உங்களுடைய குடும்ப வாழ்க்கை சூப்பரா இருக்கு. லைஃப்ல செட்டில் ஆக போறீங்க. எல்லா வரையுமே பாருங்க, பரணில பிறந்தவங்க தரணி ஆள போறாங்க. ஏன்னா குரு உங்களுக்கு நல்ல ஒரு பக்கபலமான ஒரு அமைப்புல இருக்கிறார். ஏன்னா சுக்கிரன் இங்கதான் உச்சமாய் உட்காந்துருக்காரு. வெளிநாடு யோகம், வெளியூர் யோகம், திருமண வாழ்க்கையில தடை பிரச்சனை, நண்பர்கிட்ட பிரச்சனை, வம்பு வழக்கு பிரச்சனை எல்லாமே சரியாகும். எப்படிப்பட்ட ஒரு கோர்ட்டு கேஸ் பிரச்சனை உங்க முடிவுக்கு வரும். எடுத்த காரியம் சக்சஸ். திருமணம், குடும்ப வாழ்க்கை, கொஞ்சம் மனைவியை பத்தி, குடும்பத்தை பத்தி, நண்பர்களை பத்தி எல்லாமே சிந்திப்பீங்க. இனிமேல் எல்லாமே உங்களுக்கு செட்டில் ஆகக்கூடிய அமைப்பு இந்த குரு பயிற்சி சூப்பரா இருக்கு. அடுத்து கார்த்திகை நட்சத்திரத்துல பிறந்தவங்க, நீங்க ராஜா மாதிரி வாழணுங்க இந்த குரு பயிற்சியில. நீங்க எப்போதுமே ராஜா தான், ராஜாவே வாழ்ந்து காட்ட போறீங்க இந்த குரு பயிற்சியில. ராஜ நடை போடும் குரு உங்களுக்கு பாருங்க. குரு ராஜ நடை உங்களை போட வைப்பார். ஏன்னா உங்களுக்கு எப்போதுமே சூரியனும் குரு நட்பு கிரகம். உங்களுக்கு பாருங்க, அரசாங்க சம்பந்தப்பட்ட வேலை, அரசியல் சம்பந்தப்பட்ட வேலை, வெளிநாடு வெளியூர், படிப்பு கல்வி, உத்தியோகத்துல உயர் பதவி எல்லாமே உங்களுக்கு சூப்பரா இருக்கும். எந்த காரியம் எடுத்தாலுமே உங்களுக்கு நல்ல ஒரு வெற்றியை கொடுக்குது. திருமண வாழ்க்கை நல்லா இருக்கும், குழந்தை பாக்கியம் நல்லா இருக்கும், பூர்வீக சொத்து கிடைக்கும், வண்டி வாகனம் சந்தோஷம் நல்லா இருக்கும். அதே மாதிரி ஐஏஎஸ் ஐபிஎஸ் சம்பந்தப்பட்ட படிப்பு, காக்கி யூனிஃபார்ம் போட்டு படிக்கக்கூடிய படிப்பு எல்லாமே சூப்பரா இருக்கும். வரக்கூடிய குரு பயிற்சி மேச ராசியை பொறுத்தவரை மிகப்பெரிய ஒரு வெற்றி உள்ள பயிற்சியாகவே அமைகிறது.